All welcome to our 4th standard mathematics online class. So today topic is face value and place value. Okay. So first all of you put your date in your left margin and this is class number 6. Okay. So today topic is face value and place value. So first we will start with what is a face value. Face value அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So பாருங்க ஒரு definition இருக்கு. So the face value of so sideல என்ன போட்டுக்கோங்க face value and place value ன்னு heading எழுதிக்கோங்க. Next heading face value னா என்னன்னு பார்க்க போறோம். So next face value க்கு அப்புறம் என்ன பண்ணுங்க சைடுல definition கொடுத்துக்கோங்க. definition எழுதி பாருங்க. Okay. So the face value of a digit is the actual value of digit itself irrespective of its position in a number. Face value. So first face னா என்ன நம்ம முகம் இல்லையா ஃபேஸ் நார்மலாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம முகம் இல்லையா ஸோ இதை போய் நான் மிரரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் நம்மளுடைய ஃபேஸ் தான் தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு கிவன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு அது என்ன நம்பரோ அதை அப்படியே இட்செல்ஃப் ஆஃப் த நம்பர் அந்த நம்பரை பற்றி நம்ம பேசுகிறது தான் வந்து என்னமோ ஃபேஸ் வேல்யூ ஓகே இப்போ பாருங்கள் 72ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் 72 7 and 2 இல்லையா ரெண்டுமே என்ன நம்பர் இருக்குமா 7 and 2 ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7 அப்படின்னா 7 தான் the face value of 7 is 7 itself of the number face value-னா என்னமா itself of the number ஓகே ஸோ இங்கே பாருங்கள் the face value of a digit ஒரு டிஜிட்டோட face value எனக்கு வேணும் அப்படின்னா is the actual value of the digit itself அதோட வேல்யூவை தான் நம்ம எழுதணும் ஓகேவா எந்த நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூ வேணுமோ அதே நம்பரை எழுதுறது தான் வந்து என்னமா ஃபேஸ் வேல்யூ ஓகே ஃபேஸ் வேல்யூ ஸோ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாரு ரைட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 இந்த கிவன் நம்பர் உங்களுக்கு ஒரு கிவன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்லேருந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் நம்பர் 3,51,206 ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் இப்போ 5யோட ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் ஃபேஸ் வேல்யூனா என்ன இட்செல்ஃப் ஆஃப் த நம்பர் அப்போ 5யோட ஃபேஸ் வேல்யூ என்னது தான் 5 தான் அதோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூவை அப்படியே அப்படியே என்ன செய்யணுமோ எழுது ஓகே இதுதான் வந்து என்னது ஃபேஸ் வேல்யூ ஸோ இப்போ அனதர் கொஷின் பாருங்கள் வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இதே சேம் கிவன் நம்பர் ஸோ த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 இது எந்த பிளேஸில் இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அதுதான் கொடுத்துருக்காங்க irrespective ஆஃப் இட் பொசிஷன் என்ன நம்பர் நமக்கு அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது நெசசரி இல்லை ஓகேவா அது எந்த பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்ஸில் இருந்தாலும் சரி தான் டென்ஸில் இருந்தாலும் ஓகே தான் 100ல் இருந்தாலும் ஓகே தான் 1000 10,000 லேக் அது எந்த பிளேஸ் இருக்குது அது ப்ராப்ளம் அது இல்லை ஓகேவா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ ஓகேவா அதோட ஆக்சுவல் வேல்யூ இப்போ 2வோட ஆக்சுவல் வேல்யூ என்னது 2 தான் itself of the number அதே நம்பரை எழுதுறதுக்கு தான் நேம் வந்து என்னமா face value okay so next what is the face value of 6 face value of 6 is 6 face value of 6 தான் okay so இப்போ face value னா என்னமா face valueங்கிறது எந்த digit அது எந்த பிளேஸில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா actual value of the digit itself அந்த வேல்யூ அது எந்த வேல்யூவோ அதே வேல்யூவை எழுதுறது தான் வந்து என்னது ஃபேஸ் வேல்யூ ஓகே ஓகே பிளேஸ் வேல்யூ ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா அது எந்த பிளேஸில் இருக்குது ஸோ இந்த பிளேஸை பற்றி பார்க்கக்கூடியதான் வந்து என்னம்மா பிளேஸ் வேல்யூ ஓகேவா ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இப்போ நம்ம 5 டிஜிட் அண்ட் 6 டிஜிட் நம்பர் பார்த்தோம் 6 டிஜிட் நம்பர்னால் நமக்கு எங்கேருந்து இருக்கும் ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லேக் வரைக்கும் இருக்குது இல்லையா ஸோ அந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் டெஃபினிஷன் பாரு ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க பிளேஸ் வேல்யூ அடுத்து சைடு ஹெட்டிங் டெஃபினிஷன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இன் அ கிவன் நம்பர் இஸ் இட்ஸ் வேல்யூ டியூ டு இட்ஸ் பிளேஸ் ஆர் பொசிஷன் இன் த நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பருக்கு நான் பிளேஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு கிவன் நம்பருக்கு நான் பிளேஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா அதோட பிளேஸ் என்ன அது எந்த பொசிஷனில் இருக்குது
ஓகேவா? அதோட பொசிஷன் என்னங்கிறத பார்த்து நான் எழுதுதான் வந்து என்னம்மா பிளேஸ் வேல்யூ. இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்பருக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கணுன்னா ஃபேஸ் வேல்யூவையும் வேல்யூ ஆஃப் த பிளேஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 24,365. ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4. 4ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதுபடி பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4 இஸ் 4. ஓகே, சரி. 4 எந்த பிளேஸில் இருக்குது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் இதில் என்ன போட்டுக்கோங்க? பிளேஸ் வேல்யூ சார்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ 5 எந்த பிளேஸில் இருக்குது? 1. 6 எதில் இருக்குது? 10s. 3 எதில் இருக்குது? 100. 4 எதில் இருக்குது? 1000. 2 எதில் இருக்குது? 10,000. நமக்கு எதோட பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க? 4ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 4 எந்த பிளேஸில் இருக்குது? 1000 பிளேஸ் இருக்குது. எந்த பிளேஸ்மா? 1000. அப்போது 4 என்ன செய்யணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர்? 4000. 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4. How many zeros? 3 zeros. அப்படியே ஜாயின் பண்ணுங்க. 4000. ஸோ the place value of 4 is 4000. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். What is the place value of 3? 3யோட பிளேஸ் வேல்யூ. அப்போ பிளேஸ் வேல்யூ வேணால் என்ன செய்யணும்? முதல்ல 3யோட ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா என்ன? இட்செல்ஃப் ஆஃப் த நம்பர். அதே நம்பரை எழுதுறது தான் வந்து என்னமா ஃபேஸ் வேல்யூ. ஸோ இன்ட்டு அதோட பிளேஸ் என்ன? 3 எந்த பிளேஸில் இருக்குது? 100. அப்போ அந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 3 × 100 300. ஸோ த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் 300. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் 300. ஓகே, ஸோ அனதர் ஒரு நோட் ஒன்று எழுதிக்கோங்க. சைடு ஹெட்டிங் நோட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகே, the place value and face value of 0 is always 0. ஸோ ஜீரோ இருக்கு இல்லையா? அதோட பிளேஸ் வேல்யூவும் 0 தான். ஃபேஸ் வேல்யூ வந்து என்னதுதாம்மா? 0 தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 0 இஸ் ஆல்வேஸ் 0. ரெண்டுக்குமே என்னது தான்? வேல்யூ வந்து என்னது தான்? 0 தான். ஓகேவா? ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா, அது என்ன நம்பர், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா? ஸோ ஃபேஸ் வேல்யூனா அங்கே என்ன இருக்கோ அதே நம்பரை எழுதுறது தான் வந்து என்னமா ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படின்னா அது எந்த பிளேஸில் இருக்கோ. ஓகேவா? அந்த நம்ம கிவன் நம்பர் எந்த பிளேஸில் இருக்கோ ஸோ அதோட வேல்யூவை எழுதுறது தான் வந்து என்னமா பிளேஸ் வேல்யூ. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ரைட் த ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் என்ன நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈச் டிஜிட் அப்படின்னா சிங்கிள் டிஜிட். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த கிவன் நம்பரோட பிளேசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு மேலே வந்து பிளேஸ் இல்லை. ஸோ நான் அதனால் கீழே எழுதுகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? மேலே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 1, 10s, 100, 1000. நெக்ஸ்ட் வந்து என்னம்மா? 10,000. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லேக்லேருந்து வரப்போகிறோம். 1. ஒன்னோட ஃபேஸ் வேல்யூ என்னது? 1 தான். ஓகேவா? 1 எந்த பிளேஸில் இருக்குது? லேக் பிளேஸ். அப்போ பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணும்? 1 × 1 lakh. 1 × 1 lakh. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன? 1 lakh. நெக்ஸ்ட்டு 7. வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ? 7. 7 எந்த பிளேஸில் இருக்குது? 10,000. அப்போ 7 × 10,000. அப்போ என்ன வருமா ஆன்சர்? 70,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 2. 2ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 2 தான். 2 எந்த பிளேஸில் இருக்குது? 1000. அப்போ 2 × 1000. 2 × 1000 என்ன வருமா? 2000. ஓகே, நெக்ஸ்ட் 8. 8ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன? 8. 8 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. அப்போ 8 × 100. ஆன்சர் என்ன? 800. நெக்ஸ்ட் 2. 2ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 2 தான். 2 எந்த பிளேஸில் இருக்குது? 10s பிளேஸு. அப்போ 2 ×
10 20 7 7 எந்த பிளேஸில் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7 7 தான் அப்போ 7 into 1 equal to 7 ஓகே ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்னம்மா இட் செல்ஃப் ஆஃப் த நம்பர் அதே நம்பரை பற்றி எழுதுறது தான் வந்து என்னது ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூனா என்னம்மா ஃபேஸ் வேல்யூ கூட அது எந்த பிளேஸில் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் பிளேஸ் வேல்யூ வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் செல் ப்ராக்டிஸ் சம் பார்க்க போகிறோம் செல் ப்ராக்டிஸ் 1Dயில் ஃபர்ஸ்ட் ஒன் செல் ப்ராக்டிஸ் 1Dயில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் இன் த ஃபாலோயிங் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பருக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும் பிளேஸ் வேல்யூ பார்க்கணும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நம்ம என்ன செய்யணுமா பிளேஸ் வேல்யூ பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே பிளேஸ் வேல்யூ எழுதுறதுக்கு முன்னாடி அதோட பிளேசஸ் என்னங்கிறத நம்ம எழுதணும் ஓகேவா 7 எந்த பிளேஸில் இருக்குமோ ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 and the next one is 10,000 ஓகே ஸோ எப்போதுமே பிளேஸ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ்லேருந்து வாங்க சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து போக போகிறோம் ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது 7 7 into 1 equal to 7 நெக்ஸ்ட்டு 2 எந்த பிளேஸில் இருக்குமா டென்ஸ் பிளேஸ் அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 2 into 10 20 நெக்ஸ்ட்டு நம்பர் 8 அப்போ 8 மல்டிப்ளை பை 8 எந்த பிளேஸில் இருக்குமா 100 பிளேஸில் இருக்குது அப்போ 8 into 100 800 நெக்ஸ்ட் 9 மல்டிப்ளை பை 9 எந்த பிளேஸில் இருக்குமா 1000 இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 9 into 1000 9000 நெக்ஸ்ட்டு 7 எந்த பிளேஸில் இருக்குமா 10,000 பிளேஸ் இப்போ 7 மல்டிப்ளை பை 10,000 which is equal to 70,000 ஸோ ஒரு கிவன் நம்பர் கொடுத்து பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா எப்போதுமே எந்த பிளேசஸ்லேருந்து போகணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அந்த கிவன் நம்பரோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு வேல்யூ ஆஃப் த பிளேஸ் அந்த பிளேசஸ் என்னன்னு எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அதோட பிளேஸ் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும் எப்போதுமே ஒன்ஸ்லேருந்து தான் போகணும் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் போகணும் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா 7 into 10,000 70,000 ஸோ இங்கேருந்து கரெக்டாக வருவீங்க பட் போடக்கூடிய பிளேஸ் வேல்யூ என்ன போடுவீங்க அப்படியே சேஞ்ச் ஆகி இருக்கும் வேல்யூ ஆஃப் த பிளேஸ் அந்த பிளேஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி எழுதிங்க 7 into 10,000 ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கிவன் நம்பர் கொடுத்து அதுக்கு ஃபேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அந்த வேல்யூ இதோட பிளேஸ் வேல்யூ என்னங்கிறத எழுதணும் இது எந்த பிளேஸில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சால் போதும் பிளேஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் ஓகே அதில் செகண்ட் சம் பாருங்கள் பி 5,26,758 ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்கணுமா பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ புட் யுவர் பிளேஸ் வேல்யூ ஸோ இந்த நம்பர் எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் ஓகே பாருங்கள் 8 எந்த பிளேஸில் இருக்குமா ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10,000 and the next one is lakh ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது 8 எந்த பிளேஸில் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ அந்த ஒன்ஸ் அப்போ 8 into 1 8 ஓகே நெக்ஸ்ட்டு 5 எந்த பிளேஸில் இருக்குது டென்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ 5 மல்டிப்ளை பை 10 5 10 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன 50 நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் 7 எந்த பிளேஸில் இருக்குது 100 பிளேஸ் அப்போ 7 into 100 equal to 700 ஓகே நெக்ஸ்ட்டு 6 எந்த பிளேஸில் இருக்குது 1000 அப்போ 6 into 1000 equal to 6000 ஓகே நெக்ஸ்ட்டு 2 எந்த பிளேஸில் இருக்குமா 10,000 எந்த பிளேஸில் இருக்குது 10,000 அப்போ 2 into 10,000 20,000 ஓகே நெக்ஸ்ட் 5 எந்த பிளேஸில் இருக்குது லேக் அப்போ 5 into 1 lakh equal to 5 lakh ஸோ பாருங்கள் கிவன் நம்பர் கொடுத்து பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு all of you put your place value of the given நம்பருக்கு என்னென்ன பிளேஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் வரணும் ஓகேவா ஸோ 8 into 1 5 into 10 7 into 100 6 into 1000 2 into 10,000 5 into 1 lakh equal to 5 lakh okay. Next, the second one, write the place value and the face value of colored digit
உங்களுக்கு இதில் கலர் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டிஜிட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 12,171. ஸோ இந்த கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டிஜிட்டுக்கு தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 1? ஒன்னோட ஃபேஸ் வேல்யூ என்னது தான், 1 தான். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 வந்து எந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 and the next one is 10,000. அப்போ 1 எந்த பிளேஸில் இருக்குது, 100 பிளேஸ். ஸோ 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பிளேஸ் வேல்யூ வந்து என்னம்மா, 100. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள், 5,85,372. இப்போ இதில் கலர் டிஜிட் என்னது, 3. அப்போ 3யோட ஃபேஸ் வேல்யூ என்னது, 3. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ. அப்போ 3 எந்த பிளேஸில் இருக்குது, இது ஒன்ஸ், டென்ஸ், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 and lakh. அப்போ 3 எந்த பிளேஸில் இருக்குது, 100 பிளேஸில் தான் இருக்குது. அப்போ 3 into 100 which is equal to 300. ஓகே, நெக்ஸ்ட் சி பாருங்கள், 81,339. ஓகே, இதில் கலர்டு டிஜிட் என்ன, 1. ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 1? 1 இஸ் 1. நெக்ஸ்ட் என்ன வேணும், பிளேஸ் வேல்யூ. ஸோ இப்போ பிளேஸ் வேல்யூ பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அப்போ 1 எந்த பிளேஸில் இருக்குது, 1000 பிளேஸ். அப்போ 1 into 1000 equal to 1000. நெக்ஸ்ட்டு இதில் கலர் டிஜிட் என்ன, 2,58,367. இதில் கலர் டிஜிட் என்னம்மா, 5. வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5? 5யோட ஃபேஸ் வேல்யூ என்னது தான், 5 தான். இப்போ 5 எந்த பிளேஸில் இருக்குன்னு பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் lakh. இப்போ 5 எந்த பிளேஸில் இருக்குமா, 10,000. ஸோ the place value of 5 is 5 multiplied by 10,000 equal to 50,000. 50,000. Next 97,098. ஓகே, இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதில் கலர் டிஜிட் என்ன, 0. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 0 இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ வந்து என்னது தான், 0 தான். 0 எந்த பிளேஸில் இருந்தாலும் அதோட ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ என்னதுமா, 0. இப்போ சப்போஸ் இது 10,000 பிளேஸில் இருந்தாலும் the place value of 0 is 0. Suppose tens placeல இருக்கு, the place value of 0 is 0. Okay. So third one பாருங்க, which digit is in the 10,000 place in each of the following. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு கிவன் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதில் 10,000 பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 87,946. ஸோ முதல்ல இதில் நமக்கு 10,000 பிளேஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹோலாக எழுதிக்கோங்க. பிளேஸ் வேல்யூ 6 எதில் இருக்கும், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, 10,000. நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க, 10,000 பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ 10,000 பிளேஸில் என்ன டிஜிட் இருக்குது பாருங்கள், 8. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னம்மா, 8. அந்த டிஜிட்டை தான் கேட்டிருக்காங்க, நமக்கு வேல்யூ கேட்கல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 58,271. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஓகே. அப்போ 10,000 பிளேஸில் என்ன இருக்குது, 5. ஸோ 5. ஸோ நார்மலாக வேல்யூன்னு கேட்டாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதில் வேல்யூ கேட்கல, 10,000 பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. Okay guys, next homework sum. All of you do this homework in your homework note. Okay. So cell practice 1Dல செகண்ட்ல F and G வந்து homework. So F and G வந்து என்னமா, உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் கலர் டிஜிட் இருக்கும், அந்த டிஜிட்டோட ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். தேர்ட் ஒன்ல சி. ஸோ அந்த 10,000 பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். பேஜ் நம்பர் 16. ஸோ எனக்கு என்ன பார்த்தோமா, ஃபேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா இட் செல்ஃப் ஆஃப் த ஆக்சுவல் வேல்யூ, அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுறது வந்து என்னம்மா, ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, ஸோ அதோட நம்பர் கூட என்ன கிவன் நம்பர் இருக்கோ அதோட பிளேஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் வந்து என்னம்மா, பிளேஸ் வேல்யூ. ஓகே.